இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறது ஹீமோதெரப்பி. இதில் கிட்டத்தட்ட ஒரு 8 நாளுக்கு மேலே நம்ம நார்மல் பெட்டில் இருந்து மெடிசன்ஸ்லாம் இன்ஜெக்ட் மூலமாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹீமோதெரப்பி ஆரம்பித்தாங்க. அது 7 நாள். அதில் ஒரு மருந்து ஏற்றிருக்காங்க. இந்த ஒரு மருந்து ஏற்றினதுக்கப்புறம் போன திங்கக்கிழமை கொஞ்சம் நார்மலாக இருக்குது, இந்த வீக்கம்லாம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு 7 டேஸ் கழித்து நீங்கள் ரிட்டன் ஒரு செக்கப் இருக்குது உங்களுக்கு. அதை பண்ணிவிட்டு அந்த செக்கப்பில் அடுத்த ட்ரீட்மெண்ட் எப்போன்றதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வரும்போது கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் அலைச்சல் இருந்துச்சு. உள்ளே என்னுடைய கார் பேட்டரியை ட்ரை பண்ணிட்டாங்க. அங்கே இருந்த வேலை பார்த்தவங்க ஹெட்லைட்டை போட்டு நிப்பாட்டி அதில் கொஞ்சம் அலைஞ்சதில் என்னால் காலை ஊனி நடந்தது கொஞ்சம் வலி எடுத்துருச்சு. ஒரு வழியாக நைட்டு ஹெட்லைட் இல்லாமையே வீட்டுக்கு ஒரு 9:30 மணி 10 மணிக்கு மேலே நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாள் டேப்லெட்லாம் கண்டினியூ பண்ணி சாப்பாடு இதுக்கேற்ற மாதிரி உரப்பு இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. இப்போ என்னன்னு தெரியல, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இருந்து காலை கீழே ஊண்ட முடியலன்னா காலோட கீழ்ப்பாதத்தில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வலி மேலே ஏறி என்னுடைய தொடைப்பகுதியில் அப்படியே கல் மாதிரி அடைச்சி நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்த தொட முடியலை. அவ்வளோ ஒரு சூடு, அவ்வளோ வேதனையோடு இருக்குது. இந்த கால், இந்த கை, மற்ற எல்லா பார்ட்டுமே நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம சொல்கிறபடி கேட்கும். ஆனால் இந்த ஒரு காலை மட்டும் நான் லேசாக அசைக்க ட்ரை பண்ணிட்டேன்னா ஒரு எலும்பு உடஞ்சிருந்தால் என்ன வேதனை வருமோ அந்த வேதனை வருது எனக்கு. இங்கே பாருங்கள், தொடையோட இந்த அளவு காலோட கணுக்கால் அளவே வீங்கி தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட இந்த தொடை ஒரு 31 இன்ச்சு 32 இன்ச்சு இருந்துச்சு அப்படின்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 36 இன்ச்சு 37 இன்ச்சு இருக்குது. அதாவது வேதனை குறைஞ்சி பிரச்சனை வெளியில் வந்துடும்னு நினச்சா இப்போ இந்த 2 நாள் நைட்டு அவ்வளோ வேதனை அனுபவிக்கிறேன். காலை இங்கிட்டும் போட முடியல, இங்கிட்டும் போட முடியல, நீட்டவும் முடியலை, மடக்கவும் முடியலை. ஆனால் என்னுடைய மனைவி தான் ரொம்ப பாவம். அவங்க தான் அவ்வளவுக்கும் கூட நின்று என்னால் எந்திரிக்கவும் முடியாது, எங்கிட்ட நகரவும் முடியாது. ஒரு 3 நாள் வரைக்கும் லைட்டாக பாத்ரூம் வரைக்கும் போனேன். இப்போ அதுவும் முடியலை. அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது உண்மையான நண்பனை ஆபத்தில் தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அந்த ஆபத்து வர காலத்தில் நம்மளுக்கு ஒரு அவசர காலத்தில் அது நண்பனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், சொந்த பந்தமாக இருந்தாலும் யார் உண்மையாக இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ தான் இருக்குதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 12th படித்து ஒரு 2 வருஷத்துலேயே அந்த இருமும்போது அந்த விதை மேலே ஏறின பிரச்சனை இருந்ததில்ல, அப்போ இருந்தே இந்த கட்டி உள்ளே தான் இருந்திருக்கு. அந்த கட்டியோடு தான் இவ்வளோ நாள் நான் இருந்திருக்கேன். என்ன இதே இதை நான் அங்கேயே இருந்திருந்தேன்னா, நான் கட்டின வீடு வாங்கின இடத்துலையே நான் சொந்தத்துலேயே இருந்திருந்தேன்னா அங்கேருந்து எனக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ட்ராவல் தான் என்னுடைய கடை. இந்த அலைச்சல் இருந்திருக்காது. இது இன்னமும் பிரச்சனை இல்லாமல் இருந்திருந்திருக்கும். நம்ம அங்கே இருந்தவங்க வீட்டாளுங்க இப்படி பண்ணுறாங்களேன்ற ஒரு மனவிரக்தியில் கிளம்பி இங்கிட்டு வந்துட்டோமா. அப்போது ஒரு நாளைக்கு இந்த 3 மணி நேரம் ட்ராவல், கடையிலையும் உட்காந்தே இருக்குது, மன உளைச்சல், நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்குது, இன்னர் டைட்டாக போட்டது, லாங் ட்ரைவ் பண்ணும்போது இடையில வண்டி நிப்பாட்டாமே லாங் ட்ரைவ் பண்ணது, இது எல்லாம் சேர்த்து இரத்த குழாயை அடைச்சிருச்சு. அதாவது காலுக்கு போகிற இரத்த குழாயை. இதுக்கு தான் இப்போ ஹீமோதெரப்பி பண்ணி ஒரு பக்கம் 2 பிரச்சனை. ஒரு பக்கம் டிவிடின்றது இந்த ரத்தம் ஓடாமல் இருக்குது, ரத்தத்தை ஓட வைக்கிறதுக்கு தான் இந்த டிவிடி.
இந்த ஹீமோதெரப்பி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆமா, இந்த உள்ளே இருக்க கட்டியை மெடிசன் மூலமாக கரைக்கிறது. இந்த 2 பிரச்சனை இப்போ நம்மளுக்கு இருக்குது. இதில் இருந்து நான் மீண்டு வர்றதுக்கு நானே அவ்வளோ வேதனைகளை தாங்குங்கிற மாதிரி இருக்குது. இது பாருங்கள், இந்த இடத்துலலாம் என் கையில் அந்த வென்பிளான் போட்டது கருப்படிச்சு அந்த இடத்துல ரத்தமே ஒரு மாதிரி கண்ணங்கரேன்னு இருக்குது அந்த கைகிட்ட. இந்த பக்கம் ஒரு 5 தடவை குத்திட்டாங்க, இந்த பக்கம் ஒரு 5 தடவை குத்திட்டாங்க. இதில் இருந்தால் அந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கே தெரியும், கண்ணங்கரேன்னு இருக்கும். இந்த இருக்கு பாருங்கள். என்னுடைய தொழில் எனக்கு ரொம்ப அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அந்த வேலையிலேயே இருக்கணும்னு நினைப்பேன். காலைல எழுந்திரிச்சா 8 மணிக்கெலாம் கடைக்கு போயிடணும், 9 மணிக்கெலாம் கடைக்கு போயிடணும், தொழில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் அங்கே பார்க்கும்போது நிறையா பேர் வேறு பிரச்சனை. அந்த பாக்கு போட்டு தண்ணி அடித்து அந்த பான் மசாலா இதெல்லாம் பயன்படுத்தி ஒருத்தவங்களுக்கு இந்த இடத்துல ஹோல் டியூப் போட்டிருக்காங்க. ஒரு சிலருக்கு இது ஃபுல்லாக கரண்ட் வச்சுருக்காங்க. ஒரு சிலருக்கு அந்த இடுப்புக்கிட்ட இந்த மாதிரி கரண்ட்டு வைக்கிறது 3rd ஸ்டேஜாக. இப்போ நம்ம இருக்கிறது 1ஆ 2ஆன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச 2nd ஸ்டேஜுன்னு நினைக்கிறேன். இந்த டிவிடியில் ரத்தத்தை உறைஞ்சிருக்க ரத்தத்தையும் என்ன சொல்கிறாங்கன்னா, அது உறைஞ்சிருக்கதை தட்டி மேலே இதயத்துக்கு போச்சுன்னா உயிருக்கு ஆபத்து. அதனால் அதை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு இருக்காங்க. அதனால் நாளைக்கு தான் நம்ம போக வேண்டிய தேதி. செவ்வாய்க்கிழமை தான் நம்மளுக்கு அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. நான் நேற்று ரொம்ப வேதனை அனுபவிச்சிட்டேன். அதனால் இன்றைக்கி நம்ம போகிற மாதிரி இருக்குது. எதிரிக்கு கூட இந்த நிலமை வரக்கூடாது.